Hey viewers, welcome to Munna's Menu. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். இந்த குழம்போட பேர் பாத்தீங்கன்னா கொத்து கறி கீரை குழம்பு. ஆமாங்க. இன்னைக்கு இந்த ரெசிபி செய்றதுக்கு நான் வந்து சோய் கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொத்து கறி உருளைக்கிழங்குலாம் சேர்த்து சமைக்கும்போது இந்த குழம்போட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவையும் தேங்காவையும் நம்ம அரைச்சிட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் ரஃபாக சாப் பண்ணி மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி இப்போ இதை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மசாலாவும் தேங்காவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா ஆயில் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி கம்ப்ளீட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா சின்ன சின்ன டைசஸாக வெட்டியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு கொத்துக்கறி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொத்துக்கறியும் உருளைக்கிழங்கையும் இந்த மசாலாவோட சேர்த்து 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணியை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த கடாயை ஒரு மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கும் கொத்துக்கறியும் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். வியூவர்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா சோய்க்கீரை. இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்ட அளவுக்கு சோய்க்கீரை எடுத்திருக்கேன். இந்த சோய்க்கீரையை நல்லா ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டனும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சோய்க்கீரையை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண சோய்க்கீரையை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நான் வாங்கின சோய்க்கீரை கட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு முழு கட்டையும் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாங்குகிற சோய்க்கீரை கட்டு ஒருவேளை பெருசாக இருந்தால் நீங்கள் அரை கட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் போதும். சோய்க்கீரையை குழம்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண சோய்க்கீரை, கொத்துக்கறி, அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து நம்ம குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இந்த குழம்புல ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த தேங்காவை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குழம்போட டேஸ்ட் நீங்கள் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக போயிடும். தேங்காய் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாயை திருப்பி மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நீங்கள் கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பை நீங்கள் ஒரு செமி திக் கிரேவியோ இல்லை திக் கிரேவியோ செஞ்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த கொத்துக்கறி கீரை குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்த்தீங்க. இதை மறக்காமல் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனுக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட சந்திக்கிறேன். until டாடா பை பை ஃப்ரம் முன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் முன்னாஸ் மெனு.